ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை கலைசிகே விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பண்ருட்டிக்கு பக்கத்தில் பனிக்கன்குப்பன்ற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த ஆர்ச் கேட் வழியாக 5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வந்து மாளிகம்பட்டுன்ற கிராமம் இருக்குங்க. ஸோ இந்த ஆர்ச் கேட்லேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி வந்து நிறைய முந்திரி மரம் பலாமரம்லாம் இருக்குங்க. இவங்களுக்கு வந்து முந்திரி மரம் பலாமரம் இருக்கிறதுனால இவங்களோட வேலையே வந்து முந்திரி கொட்டை உடைக்கிறதாங்க. ஸோ பக்கத்தில் வந்து நம்ம சுற்றி அப்படியே காட்டுற பாருங்க, சூப்பராக இருக்குங்க. அந்த ஊருக்குள்ளே வந்ததுமே பார்த்து பக்கத்தில் வந்து ஒரு அக்கா வந்து முந்திரி கொட்டை உடைச்சிட்டு இருக்காங்க. ஸோ முந்திரி கொட்டை எப்படி உடைக்கிறாங்கன்றத பற்றி அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து கேட்போம். என் பேர் கற்பகம். எத்தனை வருஷமா நீங்க வந்து இந்த கொட்டை உடைக்கிற தொழில இருக்கீங்க? நான் 20 வருஷமா கொட்டை உடைக்கிறேன். இப்ப நீங்க கொட்டை உடைக்கிறது ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு நீங்க கொட்டை உடைப்பீங்க? 3 கிலோ சேர்ந்தது ஒரு எடை. நான் 20 எடை கொட்டை உடைப்பேன். 20 எடை உடைப்பீங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து இது வந்து வார சம்பளமா மாச சம்பளமா? அண்ணனே கூலி தான், ஆனா வந்து வாரம் வாரம் காசு வாங்கிக்குவோம். வாரம் வாரம் வந்து காசு வாங்கிருப்பீங்க. சரி, சரிங்கக்கா, தேங்க்யூ. எடுக்கிறாங்க. இது ஏன் பாட்டி சாம்பல் போடுறீங்க? சாம்பல் கையில் அதனாலயா? அந்த பால் வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு இது சாம்பல் இது பண்ணாதான் வந்து நம்ம மாளிகம்பட்டுன்ற ஊர்ல அப்பயும் வந்து நம்ம கையெல்லாம் வந்து முந்திரி கொட்டெல்லாம் உடைக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு வீடு வந்து அவங்கவுங்க வந்து சொந்தமாக வந்து மிஷின் வாங்கி அவங்க வந்து வியாபாரக்காரங்க வந்து முந்திரி கொட்டை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இவங்க வந்து அதை உடச்சி தனித்தனியாக வந்து பயிர் தனியாக அந்த தோல் தனியாக வந்து இவங்க வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து உடைச்சதுக்கான காசை மட்டும் வந்து இவங்க வந்து வாங்கிப்பாங்களாம். ஸோ அதை தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே கீழே வந்து ஒரு பாட்டி வந்து பொறுக்கிட்டு இருக்காங்க, பக்கத்தில் வந்து நிறைய பேர் வந்து உடச்சிட்ருக்காங்க. பண்ருட்டி பக்கத்தில் வந்து சுற்றி வந்து இந்த காடாம்புலியூர், பனிக்கன்குப்பம், மாளிகம்பட்டு இன்னும் எக்கச்சக்க கிராமங்கள்லாம் இருக்குது. ஸோ காடாம்புலியூர் லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சைடு நம்ம நெய்வேலி சைடு போகும்போதே பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து முந்திரி மரம் பலாமரம் இதெல்லாம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து தொழிலே வந்து என்னன்னா முந்திரி கொட்டை உடைக்கிறது, அதை இது பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, இந்த வேலை தான் இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக. இந்த வேலையை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கான தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுக்கணும். ஸோ வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து முந்திரி கொட்டை உடைக்கிறதாங்க இவங்களுக்கு வேலையே. ஸோ இதை உடச்சி இவங்க வந்து வியாபாரக்காரங்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. பட்டுன்ற கிராமத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இங்கே நிறைய பேர் வந்து கொட்டையெல்லாம் உடைக்கிறாங்க, இதெல்லாம் நீ வந்து வீடியோ எடுக்க மாட்டேன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளும் போயிட்டு அங்கே வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.